தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கன்சல்டிங் சைட். இந்த சைட்டில் வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து காயின்ட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கிறோம், போட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து கம்பியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி முடிச்சிடுறோம். அது முடித்த பிறகு இந்த பலகை லைன் இருக்குது பாருங்கள், அவுட்டர் லைன். இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். எல்லா சோவுலையும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து சில இடத்துல வந்து பிரிங்கிட்டு வந்திருக்கும், சில இடத்துல உள்ளே போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பலகை ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ரெண்டு பலகைக்கும் ஏற்பட்ட அந்த ஜாயிண்டில் வந்து உள்ளே போயிருக்கலாம், வெளில வந்துருக்கலாம். இதை வந்து நம்ம கவனிக்கணும். அப்படி இல்லைனா வந்து தலை சாஞ்சிருக்கலாம். இந்த தலையை வந்து அதாவது ஒன் சைடாக சாஞ்சிருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா கிராஸாக நமக்கு மேலே தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து சரி பண்ணணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கேஜஸ் நிறையா அடிச்சிருக்காங்க. நம்ம நூல் கயிறு பிடிக்க முடியாது. கேஜிங்கிறது அந்த இன்னொரு பிள்ளைக்கும் வந்து ஒரு புல் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம கேஜின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம அந்த லைன்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு நம்ம பலகையில் வந்து கண்டிப்பாக தண்ணி பிடிச்சிட்டு, அதாவது இது ஃபுல்லாகவே பலகை அடிச்சதுனால காங்கிரீட்டில் உள்ள ஈரப்பதத்தை கண்டிப்பாக வந்து பலகை உறிஞ்சிடும். அப்படி உறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல வந்து நமக்கு இந்த குத்தி விடும் போதே பேக் ஆகாது. பேக் ஆகலைன்னா நமக்கு வந்து ஹனிகோம்ஸ், அதாவது அந்த திப்பியாக தெரியும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஹனிகோம்ஸ் சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து நம்ம சொன்ன கிரேடு தான், அதாவது 1:2:3, 1:2:3 அந்த ரேஷியோ தான். ஒரு பங்கு சிமெண்ட்டும், 2 பங்கு மணலும், 3 பங்கு ஜல்லி. இதுதான் வந்து இந்த எல்லா சைட்லையும் ஃபாலோ பண்ணுறது இது தான். நான் வந்து அந்த காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து அளந்து சொல்லிடுவேன், இதுதான் வந்து ரேஷியோ போடணும் அப்படின்ட்டு. அதை அவங்க கடைசி வரையும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பில்லர் கம்பி இருக்குது பாருங்கள், இந்த பில்லரு பீமு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு கவர் கரெக்டாக இருக்கணும் 4 பக்கமும். அதாவது நமக்கு இதில் கவர் வந்து, அதாவது சைடில் பலகை வந்து இப்போ பலகைக்கும் கம்பிக்கும் அந்த ரிங்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து நமக்கு 1 இன்ச்சு இருக்கணும். அப்போ கூட இருந்துச்சுன்னா ஒரு வேளை நமக்கு பில்லர் வந்து உள்ளே போயிருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பில்லர் வந்து வெளில வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து கவர் பிளாக் வச்சு நம்ம கட்டுக்கம்பி வச்சு இழுத்து கட்டணும். அதுதான் ஓகேங்களா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாடிப்படிக்கு இணைப்பு ராடு, அதாவது டவல்ஸ் ராடுன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். இந்த இணைப்பு ராடு வச்சு நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சிடுவோம். இன் ஃபியூச்சரில் அதாவது நம்ம மாடிப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடிப்படிக்கு வந்து கம்பி கட்டும்போது இந்த இணைப்பு ராடோடு நம்ம வந்து சேர்த்து கட்டி நம்ம வந்து அடுத்த மாடிப்படியை நம்ம கண்ணி பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். சில பேர் மாடிப்படி ராடே விட மாட்டாங்க, அப்படி விட்டாலுமே கம்மியாக விடுவாங்க. நம்ம கரெக்டாக நான் இதில் வந்து ஒரு 5 அடி கட்டிங்லேருந்து வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது நமக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது தானே. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் பில்லருங்கிறதுனால கவர் வைக்கணும், அதாவது இந்த சைடு கவர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கட்டுக்கம்பியில் கட்டி இழுத்து கட்டுறோம். சரிங்களா. நம்ம இது மாதிரி கட்டும்போது கவர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்து நம்ம இது மேலே ஷூ மார்க்கிங் பண்ணும்போது நமக்கு கவர் வந்து ஈவனாக வரும். இப்போ நீங்கள் வந்து இதில் காணிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு தள்ளிட்டு போயிடும். அப்போ வந்து நம்ம மேலே ஷூ மார்க் பண்ணும்போது கிங் அடிக்கிற மாதிரி ஆகும். கிங் அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். அதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. சரிங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சில இடத்துல காது அடைச்சி, வெறுமனே காது அடைச்சி பில்லருக்கு மட்டும் காங்கிரீட் போடுவாங்க. இதில் என்னென்னா காது அடைப்பு ப்ளஸ் வந்து பேஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் ரெண்டுமே வந்து சேர்த்து காங்கிரீட் போடணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த விஷயங்களும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அடுத்து நம்ம ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக நமக்கு டேக் ஓவர் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1 இன்ச்சு கவர் அழகாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு சைடுமே பார்க்கணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் இழுத்து கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்லர் கம்பி வந்து திருவிக்கிட்டு நிற்கும். திருவிக்கிட்டு நின்றுச்சுன்னா நமக்கு அதுவுமே வந்து ஒரு தவறான விஷயந்தான். அதனால் வந்து நம்ம 4 சைடுமே வந்து கவர் வந்து 1 இன்ச்சு. இந்த பார்த்திங்களா நம்ம கவர் பிளாக் வச்சு இழுத்து கட்டியிருக்கோம். இது மாதிரி பண்ணாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும், நமக்கு சுவர் தான் வந்து நமக்கு பில்லர் ஒழுங்கு. சரிங்களா. அந்த பில்லருக்காக நம்ம இந்த சைடு 1 இன்ச்சும் அந்த சைடு 1 இன்ச்சும், நம்ம செங்கல் 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிங்ஸ் வந்து 7 இன்ச்சு கட்டியிருப்போம். அப்போது அந்த செங்கல் சுவர் இந்த சைட்லேருந்து 1 இன்ச்சு தெரியணும், அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தெரியணும். இதுதான் ஒரு கரெக்டான இது. மற்றபடி இதில் ராட் செக் பண்ணும்போது நம்ம அந்த ரிங்ஸோட ஹூக்கை நம்ம நல்லா பார்க்கணும். அதாவது 135 டிகிரி அந்த கோணத்தில் வந்து வளைச்சிருக்கணும், 3 இன்ச்சுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ரிங்ஸ்க்கும் பார்க்கணும். ஸ்பேஸிங் கரெக்டாக விட்ருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு ரிங்ஸ் இடைப்பட்ட தொலைவு.
ஸோ இதில் பேஸ்மெண்ட் பெல்லில் பார்த்தீங்கன்னா எல் அடிச்சிருக்காங்க, காலத்தில் போயிட்டு நமக்கு உள்ளே ஏறுற மாதிரி. அதே மாதிரி கிங் அடித்து தான் உள்ளே ஏற்றிருக்காங்க, அந்த பெண்ட் பண்ணி ஏற்றிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி கரெக்டாக இருக்கணும். பேஸ்மெண்ட் பெல்ட் வந்து ஒரு 1/2 அடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல் அடிக்கிறது அவசியம் இல்லை, ஆனால் கிங் அடித்து உள்ளே கொண்டு போகணும். சரிங்களா? நம்ம மாடிப்படிக்கு ராடு விட்டு கட்டியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பலகையில் நம்ம நல்லா நனைச்சிடணும். நீங்கள் பலகை நனைக்கிறத பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி கிடக்குது பாருங்கள். நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக தண்ணி பிடிச்சே ஆகணும். ஸோ அது ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். அப்புறம் நல்லா குத்தி விடணும், அப்போ தான் வந்து ஒரு நமக்கு முறையாக பேக் ஆகி அது ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறியவர்கள், அதாவது சின்ன பசங்களாம் இருக்காங்கள்ல, நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே நல்லா குத்தி விட்டாங்க. அதுலேயே ரொம்பவே அவங்க வந்து பாராட்டணும். ஏன்னா வந்து சில சைட்டுக்கெலாம் நான் போகும்போதே குத்தி விடுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேன். நான் கம்பி எடுத்து குத்துற மாதிரி அந்த மாதிரி நிலைமைலாம் வந்திருக்குது. அதனால் குத்தி விடுறதுக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கணும். இது வந்து ஒரு 3/4 அடி 6 அடி பெல்ட்டுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடித்த பிறகு இந்த ஜல்லி வந்து அங்கே குத்தணும். ஏன்னா அடுத்து நம்ம வந்து ஷூ மார்க்கிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு காங்கிரீட் வந்து இதில் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக இதை பண்ணுவோம். ஸோ இந்த காங்கிரீட் போடும்போது நமக்கு அக்னி நட்சத்திரங்கிறதுனால வெயில் சும்மா கொளுத்தி எடுத்துடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து போட்டுட்டோம். கடைசியாக வந்து இந்த மாதிரி பீமை கூட்டி விடணும். ஏன் அந்த மாதிரி கூட்டி விடணும்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து கிரிப்பாக பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஏர் கிராக்ஸ்னு ஒரு லைட்டாக டெவலப் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இதை மாதிரி கூட்டி விடும்போது அதை அடைஞ்சிரும். இது ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம். மாடி பிடிக்க கூட நம்ம வந்து ஜல்லி குத்துறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம வந்து இதில் விட்டுற மாட்டோம். இறுதியாக வந்து நம்ம இந்த காயிண்ட் ஒர்க்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஃபிரிச்சதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கடைசியாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.